ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோங்க. இதுவும் ஒரு சேஃப்டி விழிப்புணர்வு தான். இதனால் நம்ம காப்பாற்றிக்கலாம், ரோட்டில் போகிற அடுத்தவங்களையும் காப்பாற்றிக்கலாம். இந்த விஷயம் நம்ம தினசரி கார் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. இந்த ஒரு 100% கார் ஓடுச்சுன்னா அதில் ஒரு 35% க்ளீனாக வச்சுக்குவாங்க. மீதி 65% வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான விஷயத்தை க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. எதை பற்றி பார்க்க போகிறோன்ற கெஸ் உங்களுக்கு இருக்க? என்னன்னு நானே சொல்கிறேன். விண்ட்ஷீல்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இந்த காருக்குள்ள நம்ம வெளியே பார்க்கறதுக்கு இந்த மிரர்ஸ் மூலியமாக தான் நம்ம வெளியே பார்க்க முடியும். கரெக்டுங்களா? மிரர்ஸ், கிளாஸஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம இந்த ரோடை பார்க்குறோம்ல, அந்த மிரர் பேர் விண்ட்ஷீல்டு. பின்னாடி இருக்கிறது விண்ட்ஷீல்டு தான், ஆனால் அதுக்கு பேர் ரியர் விண்ட்ஷீல்டு. இது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, அது வந்து ரியர் விண்ட்ஷீல்டு. டோருக்கு மேலே கிளாஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து டோர் கிளாஸஸ். இந்த மிரர் பின்னாடி வழியாக பார்க்கறதுக்கு மொத்தம் 3 மிரர் இருக்குது. ஒன்று உள்ளே இருக்கும், அது வந்து இன்சைட் ரியர் வியூ மிரர். 2 வெளியே இருக்கும், அது அவுட் சைட் ரியர் வியூ மிரர். நான் சொன்ன இந்த எல்லா ஐட்டமும் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நீங்கள் ஹோல் பாடி க்ளீனாக வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லோரும் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப டீடியஸான டாஸ்க். இன்ஃபேக்ட் ஒரு வாஷுக்கு நீங்கள் வெளியே கொடுத்தாலும் அது அஃபோர்டபுளாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அது ப்ராப்ளம் தான் கொஞ்சம். ஸோ என்ன பண்ணணும் இப்போ? நம்ம எதுக்கு இதை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கார் மூலியமாக பார்க்கறது வந்து விண்ட்ஷீல்டில் தான் பார்க்குறோம். சின்ன ஒரு அழுக்கான அசிங்கமாக இருந்ததுனால், அழுக்கு தூசி படிஞ்சிருந்தால் பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. வெளிச்சத்தில் ப்ராப்ளமே கிடையாது. அதே நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஒரு மழை காலத்தில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா, அப்போ ரொம்ப டீடியஸான டாஸ்காக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ எதுக்கு இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் மிரர் அப்படின்ற விஷயம்? திருப்பியும் என்ன சொல்கிறேன்னா, சேஃப்டி, உங்களை பாதுகாத்துக்கணும். அதே சமயம் நீங்கள் ரோட்டில் பத்திரமாக ஓட்டிகிட்டு போகணும். அதனால மித்தவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மிரர், இந்த விண்ட்ஷீல்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுலேயே மூணு நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும், இன்னொருத்தங்க சுத்தமே பண்ண மாட்டாங்க, மூணாவது நடுவில் ஒருத்தங்க இருப்பாங்க. பாதி சுத்தம் பாதி சுத்தமாக இருக்காது. அதாவது இம்ப்ராப்பர் க்ளீனிங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா 1000 வீடியோஸ் வரும். எப்படி விண்ட்ஷீல்டோ, இந்த சைட் வியூ மிரர்ஸோ, இல்லை கிளாஸ் டோர் மிரர்ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் இம்ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 12 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா அப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் கார் வாங்கினேன். ஒரு வாட்டி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணாலுமே அது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்கள எக்ஸப்ட் சர்வீஸ் சென்டர் மித்த எதுவுமே வந்து க்ளீன் பண்ண சொல்ல மாட்டேன். நானே என் பர்சனலாக டைம்ஸ் அலாட் பண்ணிவிட்டு, இதுக்குன்னே அலாட் பண்ணிவிட்டு நான் க்ளீனிங் நானே தான் பண்ணுவேன் காரை. இப்போ வரைக்கும் அதுதான் நானே தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிஸியான டைட் ஸ்கெட்யூல்னாலுமே அது எல்லாமே இது பண்ணிட்டு காருக்குன்னு அலாட் பண்ணி நான் அந்த டைம் வச்சுக்குவேன். அப்படி ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் நான் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள விண்ட்ஷீல்டு, அதாவது விண்ட்ஷீல்டுக்குள்ள க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பசையாக வந்துடுச்சு. அது வெயிலில் போகும்போது எனக்கு தெரியல, வெயிலில் க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் நைட்டு ஓட்டும் போது என்னால் ஓட்டவே முடியலைங்க. நிஜமாலுமே அந்த அளவுக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் தெரியல. நிறுத்திட்டு ஒரு துணியை வாங்கி ரப் பண்ணிட்டு தான் நான் எடுக்கவே ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு விஷன் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. சிமிலர்
டு அவர் ஐஸ் தாங்க. காலையில் எந்திரிக்கும் போது எல்லாத்துக்கும் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அதே டிஸ்சார்ஜோடு நம்ம நடந்து போனோன்னா என்ன ஆகும்? நம்ம கண்ணு மங்கலாக இருக்கும். நம்ம சில சமயம் இடிச்சுக்கவும் செய்வோம். ஏதாவது ஸ்டூலோ இல்லை சேரோ இருந்தால் இடிச்சுக்கவும் செய்வோம். அதே மாதிரி தான் இந்த இதுங்க. ஸோ இங்கே இடித்தா ஒன்றா நம்மளுக்கு சேதாரமாகும், இல்லை ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு சேதாரமாகலாம். அதனால இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்க. இது சின்ன விஷயம்தான் க்ளீன் பண்ணுறது, பட் ஆனால் இது ரொம்ப பெரிய லைஃப் சேவராக எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதே மாதிரியே சில வண்டிகள் இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டும் நீங்கள் க்ளீனாக தான் வச்சுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் பின்னாடி ரியர் வியூ மிரர் மூலியமாக நீங்கள் பின்னாடியும் பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் மிரரும் வந்துட்டு பின்னாடி விண்ட்ஷீல்டும் வந்து க்ளீனாக இருக்கணும். சைட் டோர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே க்ளீனாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு 2 மிரர் ரியர் வியூ மிரர் வந்து அவுட் சைடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷனும் க்ளீனாக இருக்கணும். எதுக்கு இந்த ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு இவ்வளோ கண்ணாடி இருக்குது, அப்புறம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணுறவங்கள எதுவுமே சொல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் எதுக்கு நம்ம மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சும் ஓட்டியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த ரியர் வியூ மிரர் இன்சைட் ரியர் வியூ மிரர்லேயே எண்ட் டு எண்டு நான் பார்த்துக்குவேன். எல்லாமே இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? எல்லாமே ஒரு காரணத்தோடு தான், ஓகேங்களா? எதுக்கு 2 சைட் மிரரும் கொடுத்துட்டு சென்டரில் மிரரும் கொடுக்குறாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்கங்க. இதில் கவர் ஆகாத விஷயம், ரியர் வியூ இன்சைட் மிரரில் கவர் ஆகாத விஷயம் ரியர் வியூ அவுட் சைட் மிரரில் கண்டிப்பாக கவர் ஆகும். நீங்கள் நிறையா பேர் பார்த்துக்குவீங்க, அந்த இந்த ரியர் வியூ மிரர் அவுட் சைடில் இருக்கிற 2 மிரர்லேயும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் மாட்டுவாங்க. அந்த கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வழி சாலையில் பிரச்சனையே கிடையாது. 2 வே லேன், இப்போ 3 வே லேன் போனீங்கன்னா இல்லை 4 வே லேன் போனீங்கன்னா லேன் கண்ணா பின்னான்னு மாற்றுவாங்க தெரியுங்களா? கார் இந்த லேனில் ஒரு ஃபர்ஸ்ட் லேனில் போகுதுன்னு வைங்களேன், 4th லேன்ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லேன் கேட்ச் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சமயத்தில் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த சின்னதாக இருக்கும் அந்த மிரர் பேர், அந்த மிரர் அதை வாங்கி ஒட்டிட்டு போவாங்க. ஸோ மிரருக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும்போது இன்னொரு அட்டாச்மெண்ட் வாங்குறோன்னா அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சைட் வியூ மிரர், ரியர் வியூ மிரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு மடித்து வச்சு ஓட்டாதீங்க. அதை சப்போஸ் யாராவது உடைச்சிட்டாங்கனாலோ அதை சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டாதீங்க. நம்மளுக்கு முன்னாடி 2 கண்ணு மாதிரியே இந்த 3 மிரர், ரியர் வியூ மிரர் இன்சைட் அண்ட் அவுட் சைட், இது இன்னொரு கண்ணாட்ட நம்மளுக்கு 360 டிகிரி கேமரா இப்போ இருக்கு, ஓகேங்களா? நம்மளுக்கு ஓட்டும் போது 360 டிகிரி கேமரா, நீங்கள் 360 டிகிரி கேமரா ஆன் ரோட்ல வச்சு இது பண்ணவே முடியாது. அதனால ஒரு யூஸுமே கிடையாதுங்க. 360 டிகிரி கேமரானா இந்த மிரர்ஸை தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா? நம்மளால நம்ம காரை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயம் வந்துட்டு இந்த ரியர் வியூ மிரர்ஸை வச்சு பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம மிரர்ஸை பற்றி பார்த்தோம், எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்டுங்களா? மிரர்ஸோ விண்டோஸையோ கிளாஸஸையோ நம்ம க்ளீனாக வச்சுட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் மறக்காமல் போடுங்க. இது கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. உங்கள் சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஃப்யூச்சரில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்னுடைய நோக்கம் ஒன்று தான். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போது அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறோம், இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறோம். ஒரு அட்லீஸ்ட் இப்போ அமெரிக்காவில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்கன்னா இல்லை துபாயிலலாம் தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக போலீஸ் பின்னாடியே வந்துடுவாங்க உங்கள் பின்னாடி. இங்கே அப்படி கிடையாது, அந்தளவுக்கு லா இல்லை. ஸோ இட்ஸ் அபவுட் இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் சரியாக இருக்குங்க. அந்த சிஸ்டம் சரியாகும்னா ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் பார்த்தாதுங்க, நிறைய இண்டிவிஜுவல் மாறணும். அந்த நோக்கத்தோட
வரப்போகிற பதிவும் முந்தைய பதிவும் இருக்க தான் செய்யுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அஜய். தேங்க்யூ.